இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் சங்ககாலம். சங்ககாலம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூஸ் சிலபஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ என்னென்ன கவர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா தொல்லியல் சான்றுகள் இதில் கவர் ஆகிடும். அந்த தென்னிந்திய அரசுகள் ஓரளவு இதில் கவர் ஆகிடும். ப்ளஸ் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த தமிழை பற்றியும் கவர் ஆகிடும். ஸோ 3 முக்கியமான டாபிக் இந்த சங்ககாலத்தில் கவர் ஆகும். ஸோ முக்கியமான டாபிக் இதில் என்ன பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா சங்ககாலம் பற்றிய சான்றுகள், இலக்கிய சான்று, கல்வெட்டு சான்று, நாணய சான்று, ஸோ எல்லா சான்றும். அடுத்து பார்த்திங்கன்னா சங்ககால தமிழகத்தின் புவியியல் பரப்பு, சேரர்கள் பற்றிய டாபிக், சோழர்கள் பற்றின டாபிக், பாண்டியர்கள், மூவேந்தர்களின் துறைமுகம், தலைநகர், சின்னங்கள் பற்றின டாபிக், கடையேழு வள்ளல்கள். ஸோ சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி பண்ணாலும் கடையேழு வள்ளல்களும் ஒரு புறம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சங்ககால ஆட்சி முறை, முக்கிய நகரங்கள், பெண்களின் நிலை, முக்கிய நகரங்களில் பெண்களின் நிலை எவ்வாறு இருந்தது, உடைகள், அணிகலன்கள், வணிகம், ஏற்றுமதி இறக்குமதி, களப்பிரர்கள். ஸோ அந்த சங்ககாலம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களப்பிரர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆண்டிருப்பாங்க கடைசியில். ஸோ இந்த டாபிக் வரைக்கும் பார்த்துருவோம். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். சங்கம் என்ற சொல் மதுரை பாண்டிய மன்னர்களின் ஆதரவில் தமிழ் புலவர்கள் குழுமியிருந்த குழுவை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ இந்த தமிழ் புலவர்களின் குழு தான் சங்கம். பாண்டிய மன்னர்களின் ஆதரவில் செழிப்புற்றிருந்தது. அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இப்புலவர்கள் இயற்றிய பாடல்கள் மொத்தமாக சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியம்னா மேக்ஸிமம் கேட்குறது 8 தொகை 10 பாட்டு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சங்க இலக்கியங்கள் இயற்றப்பட்ட காலம் சங்ககாலம். அடுத்து பாருங்கள். சங்க காலம் பற்றிய கல்வெட்டு சான்றுகள். 3 முக்கியமான கல்வெட்டு இருக்குது. ஹதிகும்தா, புகழூர், அசோகருடைய கல்வெட்டு. ஸோ இந்த 3 கல்வெட்டு எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. சங்ககாலம் பற்றிய கல்வெட்டு ஹதிகும்தா, புகழூர் கல்வெட்டு, அசோகருடைய 2 மற்றும் 13 பாறை கல்வெட்டு. இந்த ஹதிகும்தா பார்த்திங்கன்னா கலிங்க அரசருடையது. புகழூர் கல்வெட்டு பார்த்திங்கன்னா கரூருக்கு அருகே உள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு அருகே உள்ள மாங்குளம், அழகர்மலை, கீழவழவு கல்வெட்டுகள். ஜஸ்ட் பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள். சங்ககாலம் பற்றிய செப்பேடு சான்றுகள். சின்னமனூர் செப்பேடு, வேள்விக்குடி செப்பேடு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சின்னமனூர் செப்பேடு, வேள்விக்குடி செப்பேடு, சங்ககாலம் பற்றிய செப்பேடு சான்றுகள். அடுத்து பாருங்கள். நாணய சான்றுகள். சேர சோழ பாண்டிய அரசர்களின் நாணயங்கள், கூர்நில மன்னர்களின் நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள். அடுத்து பாருங்கள். பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். சங்ககாலம் பார்த்திங்கன்னா சங்ககாலத்தோட காலம் கேட்டாங்கன்னா இரும்பு காலம் வரும். அதோட பண்பாடு கேட்டாங்கன்னா பெருங்கற்கால பண்பாடு. ஸோ இது பார்த்திங்கன்னா புதையிடங்கள், நடுக்கற்கள். பெருங்கற்கால நினைவு சின்னங்களான புதையிடங்கள், நடுக்கற்கள் கிடைத்திருக்கு. அடுத்து பாருங்கள். அகழாய்வு பொருட்கள் கிடைத்த இடங்கள். முக்கியமான இடங்கள் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொட்கை, அழகன்குளம், உறையூர். அடுத்து பாருங்கள். சங்ககால இலக்கிய சான்றுகள். தொல்காப்பியம், 8 தொகை 10 பாட்டு, கீழ்கணக்கு நூல், பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ நமக்கு இந்த சங்க இலக்கியம் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் 8 தொகை 10 பாட்டு. அடுத்து பாருங்கள். அயல்நாட்டவர் குறிப்புகள். எரித்திரே கடலின் பெரிப்ளஸ் நூல். அடுத்து பார்த்திங்கன்னா பிளினியின் இயற்கை வரலாறு, அயல்நாட்டர் குறிப்பு. தாலமியின் புவியியல், மெகஸ்தனிஸின் இண்டிகா, இலங்கை நூல்கள், ராஜாவளி, தீபவம்சம், மகாவம்சம், தீபவம்சம். ஸோ இந்த நூல்லாம் பார்த்திங்கன்னா சங்க காலத்தை பற்றி குறிப்பிடுது. அடுத்து பாருங்கள். கால அளவு. சங்க காலத்தின் கால அளவு கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. கால அளவு கிமு 3ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு. அடுத்து பாருங்கள். சங்ககால தமிழகத்தின் புவியியல் பரப்பு. வடக்கு பார்த்திங்கன்னா வேங்கடம், தெற்கு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா கடல் எல்லைகள். ஸோ இந்த வேங்கடம் பார்த்திங்கன்னா சோழர்களோட ஆட்சி பகுதியாக இருந்தது. கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா கீழே பாண்டியரோட ஆட்சி பகுதி. ஸோ அந்த மேற்கு பகுதியில் இருக்க இந்த கேரளாலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேரர்கள் இருந்தாங்க. ஸோ இந்த 3 பேர் தான் ஆட்சி பண்ணாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சங்க காலத்தின் காலம் பார்த்தோம் ஆல்ரெடி. சங்க காலத்தின் காலம் கேட்டாங்கன்னா இரும்பு காலம். பண்பாடு கேட்டாங்கன்னா பெருங்கற்கால பண்பாடு. அரசு முறை பார்த்திங்கன்னா முடியாட்சி. ஸோ மன்னருக்கு அப்புறம் மூத்த மகன். ஸோ அப்படியே வாரிசாக வருவாங்க, முடியாட்சி. அடுத்து பாருங்கள். ஆட்சி புரிந்த வம்சங்கள். சேரர், சோழர், பாண்டியர்கள். இந்த லைன் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு சேரர்கள், அதுக்கப்புறம் சோழர்கள், அதுக்கப்புறம் பாண்டியர்கள். ஸோ இது எந்த நூல் குறிப்பிடும் கூட எக்ஸாமில் கேட்பாங்க. தொல்காப்பியம் தான் குறிப்பிடுது. சேர, சோழ, பாண்டியன், சேரனை முன்வைக்கும் நூல் தொல்காப்பியம். ஸோ இதெல்லாம் தமிழ் புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள். தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்று கூறியவர் ஜார்ஜ் ஹெல்காட். லத்தீன் மொழி அளவுக்கு பழமையான தமிழ் மொழி கூறியவர் ஜார்ஜ் ஹெல்காட்.
ஜார்ஜ் ஹேல்காட் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் பரிசு பணியாற்றினார்? கலிஃபோர்னியா பல்கலைக்கழகம். அடுத்து பாருங்கள், மற்ற மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக தமிழ் ஊர்பெற்று எழுத்துள்ளது என கூறியவர் ஜார்ஜ் ஹேல்காட். அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம சேரர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சேர அரசர்கள் பற்றி கூறும் சங்க இலக்கிய நூல் பதிற்று 10. வட இந்தியா மீது படையெடுத்து சென்ற சேர அரசன் சேரன் செங்குட்டுவன். அடுத்து பாருங்கள், சிலப்பதிகார கண்ணகி சிலை எடுக்க இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தவர் சேரன் செங்குட்டுவன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சீத்திரை சாத்தனார் கதையை சொல்லுவார் கண்ணகி சிலையை. அதை செங்குட்டுவனும் அவரோட தம்பி இளங்கோடிகள் கேட்பாங்க. கேட்டு இளங்கோடிகள் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் எழுதுவார், இவர் பார்த்திங்கன்னா கண்ணகிக்கு சிலை வைப்பார். ஸோ இதான் நடக்கும். அடுத்து பாருங்கள், பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். கண்ணகி வழிபாடு. அடுத்து பாருங்கள், சேரன் செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசன் சேரல் இரும்பொறை. அடுத்து பாருங்கள், சேர அரசர்கள் சூட்டிக்கொண்ட பட்ட பெயர்கள் ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. இதெல்லாம் சேர அரசர்களின் பட்டங்கள். அடுத்து பாருங்கள், சோழர்கள் டாபிக். சங்க காலத்தில் சோழ அரசு வேங்கடம் வரை விரிந்திருந்தது. திருப்பதி மலைகள். அடுத்து பாருங்கள், சோழ மண்டலம் என அழைக்கப்படும் பகுதி காவிரி கழிமுக பகுதி சோழ மண்டலம். அடுத்து பாருங்கள், சோழ அரசர்களின் மிகவும் புகழ் பெற்றவர். அதாவது இந்த சோழ அரசர்கள் பார்த்திங்கன்னா சங்ககால சோழ அரசர்கள். சங்க காலத்தில் புகழ் பெற்றவர் கேட்டாங்கன்னா கரிகால் சோழன். பிற்கால சோழர்கள் கேட்டாங்கன்னா ராஜராஜ சோழன். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தன்னை எதிர்த்த சேர பாண்டிய 11 வேளிர்கள்னால் கூர்நில மன்னர்கள் கூட்டுப்படையை தோற்கடித்த சோழ மன்னன் கரிகால் சோழன். அடுத்து பாருங்கள், எந்த இடத்தில் கரிகால் சோழன் தன்னை எதிர்த்த இதெல்லாம் சேர சோழ பாண்டிய 11 கூர்நில மன்னர் எந்த தோற்கடித்தார்னா தஞ்சை பகுதியில் உள்ள வெண்ணின்ற இடம் ரொம்ப முக்கியம். சிற்றூர் தான் தோற்கடித்திருப்பார். அடுத்து பாருங்கள், வேளாண்மையை மேம்படுத்த காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டியவர் கரிகால் சோழன். ஸோ எல்லாருக்குமே அடிச்சு தெரியும், கரிகால சோழன் கல்லணை கட்டினார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. சோழர்களின் துறைமுகம் புகார். கரிகாலன் ஆட்சியின் பொழுது நடைபெற்ற வணிக நிகழ்வுகளை பற்றி செய்திகளை கூறும் நூல் பட்டினப்பாலை. ஸோ இந்த பட்டினப்பாலை ஆசிரியர் கேட்டாங்கன்னா ஊத்திரங்கண்ணார். பட்டினப்பாலை பாட்டுடைய தலைவன் பார்த்தீங்கன்னா கரிகாலன் தான். ஏற்றுமதி இறக்குமதி பற்றி குறிப்பிடும் நூல் கேட்டாங்களும் பட்டினப்பாலை. ஸோ ஏகப்பட்ட கேட்டிருக்காங்க தமிழில். ஏற்றுமதி இறக்குமதி பற்றி குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. அடுத்து பாருங்கள், கல்லணை கட்டப்பட்ட பொழுது 69,000 ஏக்கர் நிலத்திற்கு அது நீர்ப்பாசன வசதியை வழங்கியது. 69,000 கிட்டத்தட்ட 70,000. அடுத்து பாருங்கள், சோழ மன்னர்கள் சூட்டி கொண்ட பட்ட பெயர்கள் சென்னி, செம்பியன், கிள்ளி, வழவன். இதெல்லாம் சோழ மன்னர் பட்ட பெயர்கள். அடுத்து பாருங்கள், முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் இளஞ்சர் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாண்டியர்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், தமிழ் புலவர்கள் ஐநர்கள் ஆதரித்தவர்கள் தான் பாண்டியர்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து பாருங்கள், சங்ககால பாண்டியரில் மிகவும் புகழ்பெற்ற வீரராக திகழ்பவர் பாண்டிய நெடுஞ்செழியன். அடுத்து பாருங்கள், சேரர் சோழர் 5 வேளிர்களின் கூட்டுப்படை, அதாவது கூர்நில மன்னர்களின் கூட்டுப்படை தோற்கடித்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். எந்த இடம் கேட்டாங்கன்னா தலையாலங்கணம். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா சோழ மன்னர் பார்த்தோம் கரிகால் சோழன். அவர் பார்த்திங்கன்னா வெண்ணின்ற இடத்தை தோற்கடிச்சிருப்பார். இவர் பார்த்திங்கன்னா தலையாலங்கானம். அடுத்து பாருங்கள், கொற்கையின் தலைவன் போற்றப்படுவர் நெடுஞ்செழியன். கொற்கையின் தலை பாண்டியர்கள். முத்து குளிப்புக்கு பெயர் பெற்ற நாடு பாண்டிய நாடு. அடுத்து பாருங்கள், பாண்டியர்களின் ஆணையத்தில் பொறிக்கப்பட்ட உருவங்கள் யானை மற்றும் மீன் உருவங்கள். வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் பாண்டியன் முதுகுடுமி பெருவழுதி வேத வேள்விகள். அடுத்து பாருங்கள், பாண்டிய மன்னர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் மாறன், வழுதி, செழியன், தென்னர்னு வந்தா பாண்டியர்கள். அடுத்து பாருங்கள், முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன். முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள்.
ஸோ இதில் சிறப்பானவர் கேட்டாங்கன்னா நெடுஞ்செழியன், இந்த வேத வேள்விகள் கேட்டாங்கன்னா முதுகுடும் பேருவழுதி. ஸோ 2 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள் அரசு அதிகாரத்தின் சின்னங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அரசு அதிகாரத்தின் சின்னங்கள் செங்கோல். ஸோ சிறப்பான ஆட்சி நடந்தால் செங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதுவே கொடுமையான ஆட்சியாக இருந்தால் கடுங்கோல் ஆட்சி. கொடுங்கோல் ஆட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. முரசு பார்த்திங்கன்னா தெய்வமாக கருதப்பட்டது. சங்க காலத்தில் முரசு வந்து தெய்வமாக கருதப்பட்டது. வெண்கொற்ற குடை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசு சின்னங்கள். அடுத்து பாருங்கள் மூவேந்தர்களின் மாலை. சேரர்கள் மாலை பனம்பூ, சோழர்களுக்கு அத்திப்பூ, பாண்டியர்கள் வேப்பம்பூ. மூவேந்தர்களின் துறைமுகம். ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரியும். சேரர்களுக்கு வந்து முசிறி தொண்டி, சோழர்கள் புகார், பாண்டியர்களுக்கு கொற்கை. அடுத்து பாருங்கள் மூவேந்தர்களின் தலைநகர். சேரர்கள் தலைநகரம் வஞ்சி கரூர், சோழர்களுக்கு உறையூர் புகார், பாண்டியர்களுக்கு மதுரை. அடுத்து பாருங்கள் மூவேந்தர்களின் சின்னங்கள். சேரர்களுக்கு வில் அம்பு, சோழர்களுக்கு புலி, பாண்டியர்கள் சின்னம் 2 மீன்கள். ஸோ 2 மீன்கள் இருக்கும். அடுத்து பாருங்கள் குறுநில மன்னர்கள். குறுநில மன்னர்கள் பற்றி பார்ப்போம். சிலர்கள் பார்த்தீங்கன்னா வேளிர் என்று அழைக்கப்பட்டனர். ஆல்ரெடி பார்த்தோம். வேளிர்னா குறுநில மன்னர்கள். ஆய் என்னும் சொல் ஆயர் என்னும் சொல்லிலிருந்து வந்து. ஸோ ஆயின்னு பார்த்தீங்கன்னா குறுநில மன்னர் தான். ஆய் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஆணிரை மேய்ப்பவர். ஆணிரைனா ஆடு மாடுகள், அது மேய்ப்பவர். அடுத்த பாயிண்ட் பாருங்கள் சங்ககால ஆய் மன்னர்களில் முக்கியமானவர்கள். ஸோ இந்த ஆணிரை மேய்ப்பா அந்த மன்னர்களில் முக்கியமானவர்கள் அந்திரன், திதியன், நன்னன். ஸோ நன்னன் பற்றி நமக்கு தெரியும். 10th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. மலைப்படுகடாம் பாடுடை தலைவன் நன்னன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள் கடையேறு வள்ளல்கள். கடையேறு வள்ளல்கள். ஸோ இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது. பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. ஸோ அதை பற்றி படிச்சிருப்போம். கடையேழு வள்ளல்கள். கிழார். ஸோ கிராம தலைவர். சங்க காலத்தில் வந்து கிராம தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா கிழார் என அழைக்கப்பட்டார். அடுத்து பாருங்கள் சங்ககால ஆட்சி முறை. கோ என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா அரசர். ஸோ ஓரெழுத்து ஓய்வுலேயே வந்திருக்கும். கோ என்பதன் பொருள் அரசர். அரசருக்குரிய வேறு பெயர்கள் வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன். சங்ககால அரசர்களின் வேறு பெயர்கள். அடுத்து பாருங்கள் அரசு கடிலேறுதல் என்றால் என்ன? அதாவது மூத்த மகனுக்கு, அரசனின் மூத்த மகனுக்கு பட்டம் சூட்டப்படும் விழா அல்லது முடிசூட்டும் விழா. ஸோ மூத்த மகன் தான். அடுத்து பாருங்கள் பட்டத்து இளவரசர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கோமகன். கோ அல்லது கோன்னு கேட்டாங்கன்னா அரசன். அதே கோமகனுக்கு சொன்னாங்கன்னா பட்டத்து இளவரசர். அடுத்து பாருங்கள் பட்டத்து இளவரசனுக்கு இளையவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஸோ ஆல்ரெடி இளங்கோடிகள் பார்த்தோமா. இளங்கோடிகள் வந்து தம்பி. ஸோ அதனால் பட்டத்து இளவரசனுக்கு இளையவர்கள் இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள் நிலவரி. ஸோ நிறைய டைம் எக்ஸாம் கேட்டுருவாங்க. சங்க காலத்தில் நிலவரி பார்த்திங்கன்னா இறை என அழைக்கப்பட்டது. அரசருடைய சபை அரசவை. அடுத்து பாருங்கள் சங்ககால அரசர்களின் எத்தனை கடமைகள் செய்தனர்? சங்ககால அரசர்களின் கடமைகள் வந்து 5 கடமைகள். முக்கியமான கடமைகள். கல்வி கற்பதை ஊக்குவித்தல், சடங்குகளை நடத்துவது, பரிசுகள் வழங்குவது, மக்களை பாதுகாத்தல், குற்றவாளிகளை தண்டித்தல். கடமைகள். அடுத்து பாருங்கள் அரசருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்த குழுக்கள். ஐம்பெருங்குழு, எண்பேராயம். ஸோ இது பார்த்திங்கன்னா மணிமேகலில் வந்திருக்கும். 9th தமிழில் இருக்குது. ஐம்பெருங்குழு, எண்பேராயம் அரசருக்கு உதவி செய்த குழுக்கள். அடுத்து பாருங்கள் அரசரின் படைகள். 4 முக்கியமான படைகள். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. அடுத்து பாருங்கள் படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? தானை தலைவன். படைத்தலைவர் தானை தலைவன். தோமாரம் என்பது பார்த்திங்கன்னா எரி ஈட்டி. அடுத்து பாருங்கள் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடம் எவ்வாறு அழைக்கப்படும்? படைக்கொட்டில். ஆயுதம் வைக்கப்படும் இடம். போர் முரசு கடவுளாக வணங்கப்பட்டது. ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம். முரசு தான் கடவுளாக வணங்கப்பட்டது. அடுத்து பாருங்கள் அரசரே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம். அரசர் தான் இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம். அடுத்து பாருங்கள் தலைநகரில் நீதிமன்றம் அவை என்று அழைக்கப்பட்டது. தலைநகரில் பார்த்திங்கன்னா நீதிமன்றம் அவை என்றும், கிராமங்களில் பார்த்திங்கன்னா மன்றங்கள் என்றும் அழைக்கப்பட்டது நீதிமன்றம். அடுத்து பாருங்கள் நாட்டின் ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம் என அழைக்கப்பட்டது. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா மண்டலம். நமக்கு இப்போ இருக்க நாடு மாதிரி அப்போ பார்த்திங்கன்னா மண்டலம் தான் பெருசு. அதுக்குள்ளே தான் நாடு வரும், அதுக்குள்ளே தான் கூட்டுறம் வரும், அதுக்குள்ளே தான் கிராமம். மண்டலங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டது? நாடுகளாக பிரிக்கப்பட்டது. நாடுகள் கூற்றங்களாக பிரிக்கப்பட்டது.
மிக சிறிய அமைப்பு தான் ஊர். கூற்றம் பார்த்திங்கன்னா ஊர்களாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஊர் அல்லது கிராமம் பார்த்திங்கன்னா பேரூர். சிற்றூர் பார்த்திங்கன்னா சிறிய கிராமம் அல்லது மூதூர் பழமையான கிராமம். அடுத்து பாருங்கள் பட்டினம். பட்டினம்னா கடற்கரையோர நகரங்கள் பட்டினங்கள். அதுவே துறைமுகங்களை குறிப்பது புகார். அதுவரை பண்டைய கால தமிழர்களின் தமிழத்தின் நிர்வாக பிரிவுகள். ஸோ ஏறு வரிசை இறங்கு வரிசை. ஏறு வரிசையில் ஊர், கூற்றம், நாடு, மண்டலம். இறங்கு வரிசையில் அப்படியே கீழே இறங்கும். அடுத்து சங்ககால முக்கிய நகரங்கள். புகார், உறையூர் பார்த்திங்கன்னா சோழர்கள், கொட்கை, மதுரை பாண்டியர்கள், முசிறி, வஞ்சி இது பார்த்திங்கன்னா சேரர்களுக்கு வரும். காஞ்சி பார்த்திங்கன்னா பல்லவர்கள். பல்லவர்கள் அப்போ எழுச்சி இருக்காது பெருசாக. காஞ்சி பார்த்திங்கன்னா சோழர்களுடைய தான் இருந்தது, அப்போ பல்லவர்கள் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா திணை சார்ந்த சங்ககால சமூகம். மதுநிலம் பார்த்திங்கன்னா மென்புலம், அதாவது நன்சை நிலம். மதுநிலம் மட்டும் தான் பார்த்திங்கன்னா நன்சை நிலம். ஸோ பேலன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா புன்சை நிலங்கள், குறிஞ்சி முல்லை புன்சை நிலங்கள். அதில் தானியங்களை விளைவிக்க முடியாது. அடுத்து பாருங்கள் திணை நிலம் தொழில் மக்கள் கடவுள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், குறிஞ்சி பார்த்திங்கன்னா மலை சார்ந்த இடம். ஸோ ஆல்ரெடி தெரியும். குறிஞ்சினா மலை சார்ந்தது. வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், தொழில். மக்கள் பார்த்திங்கன்னா குறவர் கோர்த்து இருந்தாங்க. முருகன் தான் கடவுள். குறிஞ்சிக்கு முருகன். அதே மாதிரி முல்லைக்கு மாயோன் திருமால். மருதுக்கு இந்திரன். நெய்தலுக்கு வருணன். பாலைக்கு பார்த்திங்கன்னா கொற்றை வருவாங்க. ஸோ முல்லை பார்த்திங்கன்னா காடு சார்ந்த இடமும். தொழில் பார்த்திங்கன்னா ஆணிரை மேய்த்தல், ஆடு மாடு மேய்த்தல். மக்கள் பார்த்திங்கன்னா ஆயர் ஆட்சியர். அதே மாதிரி மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். நன்சை நிலம் இது ஒன்று தான். தொழில் பார்த்திங்கன்னா வேளாண்மை தான் முக்கியமான தொழில் மருதத்தில். மக்கள் பார்த்திங்கன்னா உழவன் உழத்தியர். கடவுள் பார்த்திங்கன்னா இந்திரன். அடுத்து பாருங்கள் நெய்தல். இதில் கடலும் கடல் சார்ந்த இடமும். தொழில் மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி. மக்கள் பரதவர் உலத்தியன் இருக்குது, இல்லை பரதவர் பரத்தியன்னு சொல்லுவாங்க. கடவுள் வருணன். பாலை பார்த்திங்கன்னா வறண்ட நிலம். தொழில் பார்த்திங்கன்னா வீர செயல்கள். மக்கள் பார்த்திங்கன்னா மறவர் மரத்தியர். கடவுள் கொற்றவை. அடுத்து பாருங்கள் சங்ககாலத்தில் பெண்களின் நிலை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சங்ககால பெண்பாட்டு புலவர்கள் 40 பேர் இருந்தாங்க. திருமணம் பெண்களின் விருப்பத்தை சார்ந்தே இருந்தது. பெற்றோர்களின் சொத்தில் மகனுக்கும் மகளுக்கும் சமமான பங்கு. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மகனுக்கும் மகளுக்கும் சமமான பங்கு சங்க காலத்தில். அடுத்து பாருங்கள் சங்ககால பெண்பாட்டு புலவர்கள் முக்கியமானவங்க ஔவையார், வெள்ளி விதியார், காக்கைப்படனியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். அடுத்து பாருங்கள் சமய நம்பிக்கைகள் மற்றும் சமூக பிரிவுகள். சங்ககாலத்தில் பார்த்திங்கன்னா சமய நம்பிக்கைகள் இருந்தது. சங்ககால மக்களின் முதன்மை கடவுள். ஸோ தமிழ் கடவுள் முருகன் தான். சங்ககால மக்களின் முதன்மையான கடவுள் பார்த்திங்கன்னா முருகன் தான். சேயோன் என்பவர் முருகன். நடுக்கல் வழிபாடும் வழக்கத்தில் இருந்தது. ஸோ நடுக்கல்னால் பார்த்திங்கன்னா இந்த வீரருக்கு போரில் இருந்த முக்கியமான வீரருக்கு நடுவர் தான் இந்த நடுக்கல். ஸோ இதை பற்றி குறிப்பிட்ட நூல் கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் தமிழ் புக்கில் இருக்குது. தொல்காப்பியம் தான் நடுக்கல் பற்றி குறிப்பிடும் முதல் நூல். தமிழகத்தில் சாதி முறை இல்லை. சங்ககாலத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சாதி முறையே கிடையாது. அடுத்து பாருங்கள் வர்ணாசிரம முறை, அதாவது தொழிலை அடிப்படையாக கொண்ட பிற்காலத்தில் தென்னாட்டில் வந்தது. ஸோ இந்த வர்ணாசிரம முறை பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் கிடையாது. ஸோ பரம்பரையாக ஒரே தொழில். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டு சங்க காலத்தில் கிடையாது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், போரில் மரணமடைந்த வீரரின் நினைவாய் போற்றுவதாக நடுவதாக நடப்பு. ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம், சொன்னல போரின் மரணமடைந்த வீரர் நினைவாய் நடுவது தான் நடுக்கல். ஸோ இதை பற்றி குறிப்பிட்ட நூல் கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சங்ககால உடை அணிகலன்கள். வசதி படைத்த மக்கள் பயன்படுத்திய ஆடைகள் மஸ்ஸின், பட்டு, பருத்தி. சங்ககால கலைகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இசையின் 7 சுரங்கள் குறித்து பெரும்புலமை பெற்றிருந்த சோழ மன்னன் கரிகால் சோழன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சங்க காலத்தில் புகழ்பெற்ற சோழ மன்னன் கேட்டாலும், இசையின் 7 சுரங்கள் குறித்து புலமை பெற்ற சோழ மன்னன் கேட்டாலும் கரிகால் சோழன். பாடல்கள் பாடியோரை வாணர், விரலியர் என்று அழைத்தனர். அடுத்து பாருங்கள், சங்ககால மக்களிடையே மிக முக்கியமான பண்பாட்டு அம்சமாக விளங்கிய கலை கூத்து, நாட்டுப்புற நாடகம். அடுத்து பாருங்கள், சங்ககால மக்களின் தொழில் வேளாண்மை, ஆணிரை மேய்த்தல். ஸோ இது பார்த்திங்கன்னா மருதத்தில் வரும் வேளாண்மை. ஆணிரை முல்லையில் வரும். மீன்பிடித்தல் நெய்தலில் வரும்.
வேட்டையாடுதல், நெசவு செய்தல். தச்சர், கொல்லர், பொற்கொல்லர், மட்பாண்டம் செய்வோரும் இருந்தனர். அடுத்து பாருங்கள் சங்ககால விழாக்கள். ரொம்பவும் முக்கியமான விழா. ஸோ இப்போ கொண்டாடுற மாதிரி பொங்கல் அப்பவும் இருந்திருக்கு. கார்த்திகை தீப விழாவும் இருந்திருக்கு. அடுத்து பாருங்கள் தலைநகரில் கொண்டாடப்பட்ட விழா இந்திர விழா. இந்திர விழா 28 நாட்கள் நடைபெறும். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் கூறப்பட்டிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விழா இந்திர விழா, தலைநகரில் கொண்டாடப்பட்ட விழா. அடுத்து பாருங்கள் வணிகம். 3 நிலை வணிகம்: உள்ளூர் வணிகம், உள்நாட்டு வணிகம், கடல் கடந்து வணிகம். அடுத்து பாருங்கள் முக்கிய துறைமுகங்களில் கலங்கரை இளங்குசுடர் என்னும் ஒளி விளக்கு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. லைட் ஹவுஸ் இருந்தது. பண்டமாற்று முறை பரவலாக இருந்தது. அடுத்து பாருங்கள் மதுரையில் நாலங்காடி எனப்படும் காலை நேர சந்தையும், அல்லங்காடி எனப்படும் இரவு நேர சந்தையும். ஸோ இது இருந்தனால தான் மதுரை தூங்கா நகரம். பகல்லே நாலங்காடி, இரவு நேரத்தில் அல்லங்காடி, தூங்கா நகரம். அடுத்து பாருங்கள் எகிப்து அரசன் 2ஆம் ராம்சேஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொழிலறிஞர்கள் அவருடைய நாசியினுள்ளும் அடிவயிற்றிலும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டனர். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் இது சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது கண்டுபிடிச்சாங்க. கருமிளகு. இது பார்த்திங்கன்னா சேர நாடு. அடுத்து பாருங்கள் சங்க காலத்தில் ஏற்றுமதி இறக்குமதி. முக்கிய ஏற்றுமதி பொருட்கள்: உப்பு, மிளகு, முத்துக்கள், தந்தம், பட்டு, நறுமணப் பொருள், வைரம், குங்குமப்பூ, விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின், சந்தனக்கட்டை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கிய ஏற்றுமதி பொருட்கள். அது இறக்குமதி பொருள் பார்த்திங்கன்னா புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரைகள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என கூறிய மன்னன் ரோம பேரரசர் ஆரிலியன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து இயற்கை வரலாறு நூலின் ஆசிரியர் பிலினி. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் பேரங்காடி முசிறியை கூறியவர் பிலினி தான் கூறியிருப்பார். இந்தியாவின் முதல் பேரங்காடி முசிறி. ஸோ இது பார்த்திங்கன்னா சேர நாட்டில் இருக்குது, கரூர். அடுத்து பாருங்கள் களப்பிரர்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிபி 3ஆம் நூற்றாண்டில் இறுதியில், அதாவது இந்த சிலப்பதிகாரம்லாம் கிபி 2 தான் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கு அப்புறம் தான் இறுதியில் தான் சங்க காலம் படிப்படியாக சரிவை சந்தித்தது. அடுத்து பாருங்கள் சங்க காலத்தை அடுத்து ஆட்சி செய்தவர்கள் களப்பிரர்கள். ஸோ சேர, சோழ, பாண்டியர். ஸோ 3 பேரும் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் ஆனது களப்பிரர்கள். அடுத்து பாருங்கள் களப்பிரர்கள் சுமார் 2½ நூற்றாண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்தனர். அடுத்து பாருங்கள் களப்பிரர்கள் ஆட்சி பற்றி அறிந்து கொள்ள உதவும் இலக்கிய சான்றுகள்: தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம். ஸோ இந்த 3 நூல்கள். அடுத்து பாருங்கள் களப்பிரர் காலத்தில் உருவான காப்பியங்கள்: சீவக சிந்தாமணி, குண்டலகேசி. ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சமண மதம் வரும். குண்டலகேசி பார்த்திங்கன்னா பௌத்தம். ஸோ பௌத்தமும் சமணமும் தான் முக்கியத்துவம் பெற்ற காலம் களப்பிரர் காலம். அடுத்து பாருங்கள் சமஸ்கிருதம், பிராகிருதம் ஆகிய மொழிகள் தமிழகத்தில் அறிமுகமான காலம். சமஸ்கிருதம், பிராகிருதம், களப்பிரர் காலம். சமஸ்கிருதம், பிராகிருதம் ஆகிய மொழிகளின் வருகையால் தமிழகத்தில் உருவான எழுத்து முறை கேட்டாங்கன்னா வட்டெழுத்து. அடுத்து பாருங்கள் கீழ்கணக்கு நூல்கள் உருவான காலம். தூரம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 18 கீழ்கணக்கு நூல் உருவான காலம் களப்பிரர்கள் காலம். அடுத்து பாருங்கள் தமிழ் இலக்கியங்களை மீட்டவர்கள். பனையோலைகளில் எழுதப்பட்ட தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டை கால தமிழ் நூல்களை மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகள் செலவிட்டவர்கள் ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, உவே சாமிநாதர். அடுத்து பாருங்கள் புக் பேக் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தில் பத்தினி வழிபாடு, அது கண்ணகி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அடுத்த கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? பல்லவர்கள். சேர, சோழ, பாண்டியர்கள்லாம் இருந்தாங்க, பல்லவர் இல்லை. அடுத்து பாருங்கள் பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் களப்பிரர்கள் தான் வந்தாங்க. பாண்டியர்களுக்கு அப்புறம் களப்பிரர்கள். சங்ககால நிர்வாக முறையில் மிக சிறிய நிர்வாக அமைப்பு, மிக சிறியது ஊர். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கூட்டுறவு இருந்தது, அதுக்கு மேலே நாடு, அதுக்கு மேலே மண்டலம். குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். அடுத்து பாருங்கள் கூற்றை வாசிக்கவும், சரியான விடையை டிக் செய்யவும். கூற்று பாருங்கள் புலவர்களின் குழுமம் சங்கம் என அறியப்பட்டது பார்த்தோம். சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும்.
கூற்றுக்காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அல்ல. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், கரிகாலன் தலையாலங்கானம் போரில் வெற்றி பெற்றான் என்பது தவறு. கரிகாலன் பார்த்தீங்கன்னா வெண்ணின்ற இடத்துல தான் போர் நடந்திருக்கும். தலையாலங்கானம் பார்த்தீங்கன்னா பாண்டி நெடுஞ்செழியன். ஃபஸ்ட்டு கூற்று பார்த்தீங்கன்னா தவறு. செகண்ட் பாருங்கள், 10 சேர அரசர்கள் பற்றிய விவரங்களை வழங்குகின்றன சரி. 10 சேர அரசர்கள் சரி. அடுத்து பாருங்கள், சங்க காலத்தை சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநடையில் எழுதப்பட்ட உரைநடை பார்த்திங்கன்னா அப்போ கிடையாது. இதுவும் தவறு தான். ஸோ முதல் மற்றும் 3 தவறு. அடுத்து பாருங்கள், பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசை கேட்டிருக்காங்க. ஊர், கூற்றம், நாடு, மண்டலம். அரச வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் பொறுத்துக. சேரர்கள் வந்துன்னா வில் அம்பு வரும். சோழர்கள் புலி, பாண்டியர்கள் மீன். கோட்டிடம் பாருங்கள், வெண்ணி போரில் வெற்றி பெற்றது கரிகாலன். தலையாலங்கானம் கேட்டாங்கன்னா பாண்டி நெடுஞ்செழியன். சங்க காலத்தில் மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டியவர் கரிகாலன். படைத்தலைவர் தானே தலைவன். நிலவரி சங்க காலத்தில் இறை என அழைக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, சரியா தவறா? சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் இருளர் கிடையாது, பாணர் விரலியர் வருவாங்க. அடுத்து பாருங்கள், சாதி முறை சங்காலத்தில் வளர்ச்சி பெற்றது என்பது தவறு. கிழார் என்பவர் கிராம தலைவர் என்பது சரி. புகார் என்பது நகரங்களில் பொதுவான நகரம் கிடையாது, கடற்கரை நகரம். கடற்கரை பகுதிகள் மருதமென அழைக்கப்பட்ட தவறு. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. தென்னர் என்பது பாண்டியர், வானவர் என்பது சேரர், சென்னி என்பது சோழர், அதியமான் என்பது வேளிர், கூர்நில மன்னர்கள். ஸோ அவ்வளோதான், கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.